பாலாஜி வணக்கம். சென்னை பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிடக்கூடிய நிலையில் அங்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். அந்த வேட்புமனுவில் விஜய்க்கான சொத்து விவரங்கள் வெளியாக இருக்கின்றது. அதன்படி விஜய் தாக்கல் செய்த அந்த வேட்புமனுவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் ரூபாய் 404.58 கோடி, அதாவது 404 கோடியே 58 லட்சம் அசையும் சொத்துக்கள் இருப்பதாக அந்த வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக 213.36 கோடியே சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளையில் விஜய் சேமிப்பு கணக்கில் வைத்துள்ளார். சேமிப்பு கணக்கில் அவர் வைத்திருக்கக்கூடிய தொகை மட்டுமே 213.36 கோடி ரூபாயை அவர் சேமிப்பு கணக்கில் வைத்துள்ளார் என்றும், அதே போன்று தொடர்ந்து விஜயினுடைய மனைவி பெயரில் 15.51 கோடிக்கு அசையும் சொத்துக்கள் இருப்பதாக அந்த வேட்புமனுவில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த வேட்புமனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாலிகிராமம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளையில் 213.36 கோடியை சேமிப்பு கணக்கில் வைத்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். அதைத் தொடர்ந்து அவருடைய மனைவி பெயரில் 15.51 கோடிக்கு அசையும் சொத்துக்கள் இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு இந்திரா நகர் ஆக்சிஸ் வங்கி கிளையில் ரூபாய் 5.79 கோடியை நிலையான வைப்பு தொகையாக வைத்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். இந்திரா நகர் ஆக்சிஸ் வங்கி கிளையில் 5.79 கோடி நிலையான வைப்பு தொகையாக வைத்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக அவருடைய சொத்து விவரங்கள் குறித்த தகவலும் அதில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் 404.58 கோடிக்கும் அசையும் சொத்துக்கள் இருப்பதாகவும், அதில் அவருடைய ஒவ்வொரு வங்கி கிளையில் ஒரு சேமிப்பு கணக்கில் வைத்துள்ள தொகை குறித்த தகவலும் அதில் இடம்பெற்றிருப்பதாக அந்த தகவல் வெளியாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஐஓபி பேங்க் கோடம்பாக்க கிளையில் 25 கோடியை சேமிப்பு தொகையாக வைத்திருக்கிறார் விஜய். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கோடம்பாக்கம் கிளையில் 25 கோடி ரூபாயை சேமிப்பு தொகையாக வைத்திருக்கின்றார். ஏற்கனவே கூறியது போல இந்திரா நகர் ஆக்சிஸ் வங்கி கிளையில் ரூபாய் 40 கோடி நிலையான வைப்பு தொகையாக விஜய் வைத்திருப்பதாக அந்த வேட்புமனுவில் சொத்து விவரங்களில் இடம்பெற்றிருக்கின்றது. மேலும் HDFC பெசன்ட் நகர் கிளையில் ரூபாய் 20 கோடியை நிலையான வைப்பு தொகையாக வைத்திருக்கின்றார் விஜய். அதே போன்று சாஸ்திரி நகர் ஸ்டேட் வங்கி கிளையில் ரூபாய் 15 கோடியை நிலையான வைப்பு தொகையாக வைத்திருக்கிறார் விஜய். இந்நிலையில்தான் அவருடைய சொத்து மதிப்பீடு குறித்த விவரங்கள் வெளியாக இருக்கிறது. மேலும் வேட்புமனை பொறுத்தவரையில் அவருடைய படிப்பு மற்றும் அவருக்கான சொத்து விவரங்கள் உள்ளிட்ட அனைத்து தகவலும் முழுமையாக இடம்பெற்றிருக்கும். அதில் லயோலா கல்லூரியில் BSc படிப்பை பாதியில் நிறுத்தி இருக்கிறார் என்ற ஒரு விவரத்தையும் அவர் அதில் இடம்பெற்றிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக விஜயிடம் 404 கோடியே 58 லட்சம் அசையும் சொத்து இருப்பதாக, 404.58 கோடி அசையும் சொத்துக்கள் இருப்பதாக வேட்புமனுவில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயுடைய மனைவி பெயரில் 15.51 கோடிக்கு அசையும் சொத்துக்கள் இருப்பதாகவும், சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளையில் 213.36 கோடியை சேமிப்பு கணக்கில் விஜய் வைத்திருக்கிறார் என்றும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. விஜயிடம் 110 சவரன் 5 கார்கள் உள்ளிட்ட இடம்பெற்றிருப்பதாக, 110 சவரன் நகை மற்றும் 5 கார்கள் இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த வருடம் 67,400 மதிப்பிலான தாவேக தலைவர் விஜயிடம் 110 சவரன் தங்க நகை இருப்பதாகவும் இந்த வேட்பு மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 404 கோடி சொத்து இருப்பது குறித்தும் அது இடம்பெற்றிருக்கிறது. அவருடைய மனைவி பெயரில் இருக்கக்கூடிய சொத்து விவரங்கள், ஒவ்வொரு வங்கியில் இருக்கக்கூடிய சொத்து விவரங்கள் உள்ளிட்ட அனைத்தும் இடம்பெற்றிருக்கின்றன. HDFC பெசன்ட் நகர் கிளையில் 20 கோடி நிலையான வைப்பு தொகையாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வைத்திருக்கின்றார். ஒட்டுமொத்தமாக விஜயிடம் 115 கோடிக்கு மேல் அசையா சொத்து இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. 115 கோடிக்கு மேல் அசையா சொத்து இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சாஸ்திரி நகர் ஸ்டேட் வங்கி கிளையில் 15 கோடியை வைப்பு தொகையாக வைத்திருக்கின்றார். விஜயுடைய மனைவி பெயரில் 2.53 கோடி அசையா சொத்து, ஏற்கனவே கூறியது அசையும் சொத்து ரொக்கமாக, தற்போது விஜயுடைய மனைவி பெயரில் 2.53 கோடி அசையா சொத்து இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் 15 லட்சம் மதிப்பிலான வெள்ளி பொருட்கள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 15 லட்சம் மதிப்பிலான வெள்ளி பொருட்கள் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவருடைய வேட்பு மனுவில் ஒட்டுமொத்தமாக அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த வேட்பு மனுவில் அதில் இருக்கக்கூடிய சொத்து மதிப்பீடுகள் அனைத்தும் இடம்பெற்றிருக்கிறது. 15.51 கோடி அசையும் சொத்துக்கள் அவருடைய மனைவி சங்கீதாவின் பெயரில் இருப்பதாக அந்த வேட்பு மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழக பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் அங்கு தாக்கல் செய்யக்கூடிய வேட்புமனுவில் அவருடைய மனைவியின் பெயரில் சங்கீதா என்று குறிப்பிட்டு சங்கீதாவுடைய பெயரில் இருக்கக்கூடிய
வைப்பு தொகை மற்றும் அசையும் அசையா சொத்துக்களும் அது குறிப்பிட்டிருக்கிறார். 2021-22 237.46 கோடியும் 2022-23 என ஆண்டு வாரியாகவும் கடந்த 5 ஆண்டுகளில் ஆண்டுதோறும் வருமான வரித்துறைக்கு விஜய் காட்டிய வருமான வங்கி கணக்கு விவரங்களும் அந்த வேட்புமனுவில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலமாக அவர் செலுத்திய அந்த வருமான வரி தொகை குறித்தும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. விஜய் ரூபாய் 370 கோடிக்கு மேல் சேமிப்புகளாக மட்டுமே பல்வேறு வங்கிகளில் ஒட்டுமொத்தமாக வைத்திருக்கிறார். சேமிப்பு மட்டுமே 370 கோடியாக அவர் பல்வேறு வங்கி கிளையில் அவர் வைத்திருக்கின்றார். 4 ஆண்டுகளாக விஜயினுடைய மனைவிக்கு எந்த வருமானம் இல்லை எனவும் அந்த வேட்புமனுவில் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளில் என்னுடைய மனைவி சங்கீதாவுக்கு எந்த வருமானம் இல்லை என்றும் அந்த வேட்புமனுவில் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். மனைவி சங்கீதாவுக்கு 4 ஆண்டுகளாக வருமானம் எதுவும் இல்லை என்றும் விஜய் அந்த வேட்புமனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று 2020-21 ஆண்டில் விஜய் மனைவிக்கு 6.13 லட்சம் வருமானம் என அவரது வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2021-22 காலகட்டத்தில் மனைவிக்கு அந்த வருமானத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 404.58 கோடிக்கு அசையும் சொத்துக்கள் இருப்பதாக வேட்புமனுவில் விஜய் தெரிவித்திருக்கிறார். தனக்கு கடன் எதுவும் இல்லை எனவும் அதில் தெரிவித்திருக்கிறார். தனக்கு கடன் எதுவும் இல்லை என்று வேட்புமனுவில் விஜய் குறிப்பிட்டிருப்பதாக செய்தி வந்திருக்கின்றது. பெரம்பூர் தொகுதியில் விஜய் தாக்கல் செய்துள்ள வேட்புமனுவில் அவருடைய சொத்து விவரங்கள், ஒவ்வொரு வங்கி கிளையிலும் அவர் எவ்வளவு பணம் சேமிப்பு வைத்திருக்கின்றார், அவருடைய அசையும் சொத்துக்கள் எவ்வளவு, அசையா சொத்துக்கள் எவ்வளவு உள்ளிட்ட தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கின்றது. சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளையில் 213.36 கோடியை சேமிப்பு கணக்கில் வைத்திருக்கின்றார் விஜய். 213.36 கோடி. அதே போன்று இந்திரா நகர் ஆக்சிஸ் வங்கி கிளையில் 5.79 கோடி நிலையான வைப்பு தொகையாக விஜய் வைத்திருக்கிறார். கடன் எதுவும் இல்லை என்றும் அந்த வேட்புமனுவில் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கோடம்பாக்கம் கிளையில் இருக்கக்கூடிய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் 25 கோடியை சேமிப்பு தொகையாக விஜய் வைத்திருக்கின்றார். வங்கி கணக்கில் மட்டுமே 284 கோடி அவர் வைத்திருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்திரா நகர் ஆக்சிஸ் வங்கி கிளையில் 40 கோடி நிலையான வைப்பு தொகையாக விஜய் வைத்திருக்கின்றார். அதே போன்று HDFC பெசன்ட் நகர் கிளையில் ரூபாய் 20 கோடி நிலையான வைப்பு தொகையாக விஜய் வைத்திருக்கிறார். தனக்கு கடன் எதுவும் இல்லை என்றும் தன்னுடைய மனைவியின் பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், அதுவும் கடந்த 5 ஆண்டுகளாக தன்னுடைய மனைவி சங்கீதாவுக்கு எந்த வருமானமும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சாஸ்திரி நகர் ஸ்டேட் வங்கி கிளையில் ரூபாய் 15 கோடி வைப்பு தொகையாக வைத்திருப்பதாகவும் விஜயனுடைய மனைவி பெயரில் 2.53 கோடி அசையா சொத்துக்கள் இருக்கின்றது. கடந்த 5 ஆண்டுகளாக மனைவிக்கு எந்த வருமானமும் இல்லை என்றும், அதே போன்று ஒவ்வொரு ஆண்டு வாரியாக அவர் வருமான வரி தாக்கல் செய்தது குறித்தும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. கொடைக்கானலில் விஜய்க்கு இருக்கக்கூடிய சொத்து பல்வேறு இடம். கொடைக்கானல் விஜய்க்கு 2 எஸ்டேட்டுகள் இருப்பதாக வேட்புமனுவின் தகவல். கொடைக்கானலில் விஜயின் பெயரில் 2 எஸ்டேட்டுகள் இருப்பதாக அந்த வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 எஸ்டேட்டுகள் கொடைக்கானலில் விஜய் பெயரில் இருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயிடம் ரூபாய் 3 கோடி மதிப்புள்ள டொயோட்டோ லெக்ஸ் 350 கார்கள் இருப்பதாக அந்த மாடல் நம்பர் இருப்பதாக குறிப்பிட, ஒவ்வொரு காருடைய அந்த மாடல் நம்பர் மற்றும் குறிப்பிட்டு காருடைய மதிப்பு உள்ளிட்ட விவரங்கள் வெளியாக இருக்கிறது. கொடைக்கானலில் விஜய்க்கு 2 எஸ்டேட்டுகள் இருப்பதாக வேட்புமனுவில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனது பெயரில் 1.20 கோடி மதிப்பிலான 883 கிராம் தங்கம் இருப்பதாக விஜய் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். விஜயுடைய மனைவி சங்கீதா பெயரில் 3 கிலோ தங்க நகைகள் இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 135 கேரட் வைர நகை இருப்பதாக கூட விஜய் மனைவி சங்கீதா பெயரில் 3 கிலோ தங்க நகை இருப்பதாக பிரமாண பத்திர வேட்புமனு தாக்கலில் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். விஜய் ரூபாய் 370 கோடிக்கு மேல் சேமிப்புகளாக மட்டுமே பல்வேறு வங்கிகளில் வைத்திருக்கிறார் என்ற விவரமும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. 1 கோடி மதிப்பிலான 135 கேரட் வைர நகைகள் சங்கீதா பெயரில் இருப்பதாக விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். தன்னுடைய மனைவியின் பெயரில் இருக்கக்கூடிய சொத்து விவரங்கள், அசையும் சொத்து, அசையா சொத்து, அதே போன்று தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய அவருடைய கொடைக்கானலில் இருக்கக்கூடிய எஸ்டேட் உள்ளிட்ட விவரங்களும் அது இடம்பெற்றிருக்கிறது. போரூர், சாலி கிராமம், நீலாங்கரையில் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு சொத்துக்கள் விவரம் அதில் வெளியாக இருக்கிறது. கொடைக்கானல் ஏற்கனவே கூறியது போல வில்பட்டியில் விஜய்க்கு 2 எஸ்டேட்டுகள், கொடைக்கானல் வில்பட்டி என்ற பகுதியில் 2 எஸ்டேட் இருப்பதாக வேட்புமனுவில் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். போரூர், சாலிகிராம், நீலாங்கரையில் விஜய்க்கு இடங்கள் இருப்பதாக கூட வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேக தலைவர் விஜயுடைய சொத்து மதிப்பு 404 கோடி இருப்பதாகவும் அதில் அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் அதில் இடம்பெற்றிருக்கின்றது. மேலும் விஜயுடைய மனைவிக்கு வருமானம் இல்லை, காரும் இல்லை என்றெல்லாம் குறிப்பிட்ட தன்னுடைய கையில் ரொக்கமாக ரூபாய் 2 லட்சம் இருப்பதாக வேட்புமனுவில் விஜய் தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய கையில் ரொக்கமாக 2 லட்சம் ரூபாய் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். 1.20 கோடி மதிப்புள்ள 883 கிராம் தங்கம், ரூபாய் 15 லட்சத்துக்கு வெள்ளி பொருட்கள் விஜய் வைத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2025 67,400 மதிப்பிலான டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் மொபட் வாங்கியதாக வேட்புமனுவில் விஜய் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து தாவேக தலைவர் விஜயிடம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 404.58 கோடிக்கு அசையும் சொத்துக்கள் இருப்பதாக வேட்புமனுவில் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார்.